வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை பற்றி கொஞ்ச நேரம் பேசப்போம். மிக தெளிவான தலைவர். ஒரு மனிதனுக்கு 5 வயதில் அல்லது 10 வயதில் இல்லை 15 வயதில் ஒரு தெளிவு வரும். ஆனால் 58 59 வயதில் ஒரு தலைவருக்கு ஒரு தெளிவு வந்திருக்குங்க. அந்த தலைவர் யாருன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அந்த தலைவர் பெண்ணினத்திற்காக ரொம்ப பாதுகாப்பானவர், பெண்ணினத்தை பாதுகாத்தவர். கொஞ்சம் நஞ்சமல்ல, நிறைய சொல்கிறாங்க, வரிசையாக சொல்கிறாங்க. அதை நான் மனப்பாடம் பண்ண முடியல. அதில் எனக்கு நினைவுக்கு வர்றது விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா. அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, ஈழத்தில் ஈழ போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ நீ எந்த உச்சக்கட்டத்தில் என்னோட இருந்தன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண்ணினத்திற்காக குரல் கொடுக்கவர், பாதுகாப்பாக பல பெண்களை பாதுகாத்தவர். 2வது, தமிழுக்காக தியாகம் செய்தவர். பல தியாகங்கள், சிறைச்சாலையில் பல போராட்டங்களை நடத்தி தமிழுக்காகவே வாழ்ந்தவர். குறிப்பாக எப்படிப்பட்ட தமிழ்னா, பெரிய இலக்கியம்லாம் நிறைய அவர் கற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர். அது மேடையில் மசுறு, உசுறு, பிசுறு இப்படியான அழகாக தமிழ் பேசக்கூடியவர். 2வது, தன்னுடைய சொத்தை விற்றுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்காக வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்கு உழைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறவர். ரொம்ப கண்ணியமானவர். யாருன்னு தெரியுதுங்களா? பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருக்கிறவர், ரொம்ப நடந்தே போவார். அவர் தான் நம்ம அண்ணன் சீமா. ரொம்ப திராவிடன்னு சொன்னாவே ரொம்ப கோபம் வருது. ஆனால் சீமானுக்கு, அதாவது எல்லாரும் எது எடுத்தாலும் தந்தை பெரியார் தான் செஞ்சார், தந்தை பெரியார் தான் செஞ்சார், தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க, போராடி இருக்காங்கன்னு சொல்ல வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா, அண்ணன் சீமானனுக்கு தான் சொல்ல வர்றேன். ஏன்னா சீமா ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் சொன்னது மாதிரி, பைத்தியத்துக்கு வைத்தியம்தான் தேவை, விளக்கம் தேவையில்லை. இருந்தாலும் அண்ணன் மூலமாக அதை நம்பி இருக்காங்களே, இப்போ அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது மாதிரி தெளிவானதுக்கு பிறகு தான் நிறைய பேர் தெளிவாக ஆகி கூண்டோடு போயிட்டுருக்காங்க. அது வேறு விஷயம். ரொம்ப தெளிவாயிட்டாங்க அதில் உள்ளவங்க. அதனால் நம்ம அதில் உள்ளவங்களெல்லாம் எல்லாரையுமே நம்ம சாதாரணமாக மதிப்பிட முடியாது. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், வேங்கை ஐயா அண்ணன் வேங்கை பிரபாகரனாக இருக்கட்டும், மற்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், அதை சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களெல்லாம் பெரிய சொற்பொழிவாளர், கருத்தாளர், இப்படி முற்போக்கு சிந்தனையாளர்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க. ஆனால் இவர் தெளிவானது பிறகு அவங்க தெளிவாயிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க. அதனால் முன்னாடி நம்ம அண்ணன் சீமானனுக்கு நன்றியும் பாராட்டும் வாழ்த்து முன்னாடி தெரிவிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் அண்ணன் சீமானன், இது கொஞ்சம் கேளுங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, பெரியார் தான் எல்லாம் செஞ்சார். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம். ஒரு சாலையில் கரடு முரடான மரம் ஒன்று நிற்கிது. சில பேர் மட்டும் தன்னுடைய வாய்ப்பு வசதியில் போயிடுறாங்க, தாண்டி அடுத்த இடத்து அந்த பாதையில் அந்த மரத்தை தாண்டி ஏதோ போயிடுறாங்க. ஆனால் முடியாதவங்க, சிரமப்படுறவங்களாம் அந்த பாதையை கடக்க முடியல. கரடு முரடான மரம். சில பேர் இது பாதிப்பை ஏற்படுத்துது, பாதையில் வர முடியலன்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாங்க. சில பேர் கிளை இருக்குங்களே, மரத்தோட கிளை, அதை வெட்டிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனால்
பின்னாடி ஒரு கிழவன் வர்றார். கிழவன் வந்தோடனே அதை பார்க்குறாரு. அடாடா, இது எவ்வளோ நாள் இருக்கு, எல்லாரும் சிரமப்படுறாங்களே, வசதி வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க போயிடுறாங்க, வாய்ப்பு இல்லாதவங்க முடியாதவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, போக முடியாமல் தேங்கி நிற்கிறாங்களே என்று நினச்சி பார்த்தோன்னே அவர் சொந்த செலவிலேயே கோடாரி வாங்குறாரு. இதுக்கு எங்கே ஆணிவேர் இருக்குன்னு ஆணிவேர் தேடி அது வெட்ட முற்படுறாரு. அப்போ குழவி பெரிய பெரிய வண்டுகள்லாம் அப்புறம் பலமுறை பல்வேறு வகையில் தாக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தலை. அவர் வியாபாரத்துக்காக வெட்டல, வேற அவர் சொந்த செலவு. அந்த கோடாரி மற்ற பொருள்லாம் அவரே வாங்கி அந்த ஆணி வேரை பார்த்து சுக்கு நூறாக வெட்டி அந்த பாதையில் நின்னது பாருங்க, அதிகாரத்தோட மற்றவங்களை தடுத்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்டி தூக்கி அந்தாண்ட வீசுறாரு. எல்லாரும் அதுக்கு பிறகு அந்த பாதையில் போக ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த கிழவன் தெரியுமா? அந்த கிழவன் தான் ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார். அதனால தான் நீங்கள் கிளைய வெட்டினாலேயே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த கிளை வெட்டினாலெல்லாம் அந்த கோடாரி வச்சு ஆணி வேற வெட்டினாரு பாருங்க, அந்த கிழவனை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இது கூட தெரியலையா என்ன? இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுங்க. எப்படி ஐயா ஈரோட்டு கிழவனை பற்றி பேசுங்க. அவர் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இப்போ நீங்கள் பேச ஆரம்பித்து விமர்சனம் பேச ஆரம்பித்த பிறகு உங்கள் கூடாரத்தையே காலி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.